ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்டா, சேவர் த டேஸ்ட்ன்ற மான்கோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போகிறேன் நண்பா. இதுக்கு முன்னால் சாப்டர்லாம் பார்க்கலாம், இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் நண்பா. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. பல பேசிக்கிட்டு இருக்கேம்மா. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே ஓல நாள் பயணிக்கு வந்துருச்சா, ஆனால் உனக்கு ரெஸ்ட் எடுக்க தேவையில்லன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஹீரோவை பார்த்து எம்பேருக்கு உன்னைய வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். ஒரு மாதிரி பார்த்தோன்னே நம்மளுடைய ஃபீமேல் லீடாக கத்திட்டு இருப்பா. உன்னோட வார்த்தை எப்படியா நீ பேசுவா, அதுவும் எங்களோட நாட்டெல்லாம் அழிஞ்சு போட்டு இப்போ கைது பண்ணி எங்களை இங்கே கூட்டி வந்துருச்சா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அவன் கேட்டுட்டு இருப்பான், எது நான் ஏதாச்சும் ராங்காக பேசினேன் அப்படின்னு மாதிரி கேட்கல, என் வீடையே அழிச்சால் நீ தான் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி டெரராக கத்திட்டு இருந்திப்பா. அவன் மிரட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதிர சோழியெல்லாம் முடிஞ்சு பழைய காலம் அவங்களோட வீட்டில் இனிமே மறந்துரு அப்படின்ன மாதிரி டெரராக சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணுமா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அவன் அவ்வளோக்கா ஒன்றும் பேசிக்கலடா. அவன் தான் அந்த எம்பரர். அவனுங்க எதிர்த்து பேசுகிறே கஷ்டம். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல இருந்து நம்ம ஹீரோயினா, இந்த பயல் என்னப்பா இந்த பயல் இப்படி ரூட்னஸாக இருந்துக்கிள்றான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் ஷாக்காக பார்த்துட்டு இருந்திப்பா. இவனை பார்த்தாலே பயமாரிச்சே அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தான் பயந்துட்டு இருந்திப்பா. அப்போ அவன் சொல்கிறான், சார் லீஜியன் அப்படின்ன மாதிரி கூப்பிட்றான். நம்ம ஹீரோ எஸ்டி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். நீ உண்மையிலேயே கலக்கிட்ட, வண்டர்ஃபுல் ஜாப், நான் உண்மையிலேயே உன்னை நினைக்க ப்ரௌடாக வரேன் அப்படின்ன மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோவும், நீங்கள் என்னை ரொம்ப பாராட்டுறீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பாங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில், அது சரி இந்த பொருள் என்ன அப்படின்ன மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினா டவுட்டோட இருந்திப்பா. அவன் சொல்லிட்டு இருக்கான், அதுவா நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தீங்களே, அந்த கிங்டத்துல இருந்து கைது பண்ணிட்டு வர எந்த பொருளாச்சும் நீ எடுத்துக்கண்டு, அதான் அந்த பொருளை எடுத்துட்டேன்டுவான். எம்பரரா சாக்கா பார்த்துப்படி சொல்லிட்டு இருக்கான், ஆமால்ல உனக்கு ப்ராமிஸாக பண்ணேன் அந்த மிஷின் தரையில் அப்படின்ன மாதிரி அவனும் சரி சரி அப்படின்ன மாதிரி விட்டுருப்பான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத. இவர் என்னத்தான் செய்ய வாரார், இவர் உண்மையிலேயே கொஞ்சம் டேஞ்சரஸ் மேன் தாங்க, இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறோன்னு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. கட் பண்ணா கிச்சனில் எல்லாம் பதட்டமாக இருந்துச்சு. வெளியே போ வெளியே போ, கொஞ்சம் பின்னால் ஏறி அப்படின்ன மாதிரியே யாருக்கோ ராஜ மரியாதை கொடுத்துட்டு இருந்திப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அங்கால வெங்காயத்தையும் இங்கால வெங்காயத்தெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ரெடியாக இருந்து இப்போ எண்ணத்துக்கு ஏறிய எம்பருக்கு நம்ம ஹீரோயின் எது சமைச்ச விட்டால் போல். அப்போ அவனும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கியாள், உங்களோட மைண்டில் என்ன நினைக்கிட்டு இருக்கீங்க மெஜஸ்டி அப்படின்ன மாதிரி கேட்கவும், நீ என்னத்தை மீன் பண்ணுறா, என்னத்தை சொல்கிற, ஏதாச்சும் நான் ராங்காக சொல்லிட்டேனா அப்படின்ன மாதிரி கேட்டுருப்பாங்க. ஒரு சாப்பாடே டேஸ்ட் பண்ண தெரியாத ஒரு டியூக், அவர் என்னத்துக்கு ஒரு சமையல்காரியை தேர்ந்தெடுக்கணும், இதில் ஏதோ ஒன்று இடிக்குது அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவா, இதுக்கு மேலே உங்கள்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பான். அவனா, ஆமாம் அது கரெக்ட் தானே, அவள் குக்கிங் பண்ணுற டேலண்ட் இருக்கின்றா, அவள் எப்படி விதவிதமாக சமைச்சு தந்தாலும் உனக்கு தான் ருசி வழங்காதப்பா அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு அடிக்கல. ஹீரோ சொல்லுவாங்க, அவள் செஞ்சுக்கிற சாப்பாடு எனக்கு டேஸ்ட் வழங்குதுன்னு எம்பரருக்கா சரியா சாக்கா இருந்துச்சுங்க. அதை எப்படி அப்படின்ன மாதிரி பார்த்துப்புட்டு, சரி சரி ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டா அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டும், சரி சரி அவகிட்ட உண்மையிலேயே நல்ல சாப்பாடு சமைச்சு தர டேஸ்ட் இருந்துக்கிட்டா அதான் செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்ன மாதிரி பேசிட்டு இருந்திப்பான். சரி நான் உனக்கு தந்த அந்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றுறேன், நீனே வச்சுக்க அப்படின்ன மாதிரி சொல்லணும். தேங்க்யூ மெஜஸ்டி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருந்தீமா. நம்ம ஹீரோ அவர் ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட வேண்டிய எம்பரர் சொல்லிட்டு இருக்கீங்களே. நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, அவள் உண்மையிலேயே டேஞ்சரஸ் அப்படின்ன மாதிரி சொல்லுவோம். டேஞ்சரஸா அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த சூனியக்காரையை எல்லாம் சேர்ந்து உங்களோட ஹவுஸையே மொத்தமாக கெர்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த சூனியக்காரி மாதிரியே இந்த பிரின்சஸும் ஒரு சூனியக்காரியா இருக்கா, அதெல்லாம் டேஞ்சரஸ்ன்னு சொல்ல வரியா நீ அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருந்திப்பாங்க. கட் பண்ணா கிச்சன்லையா, யார் அந்த பொம்புல அப்படின்ன மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருந்திப்பாங்க. இன்னொரு பொம்பளை பார்க்குறா, என்னையா நடக்குது இங்கே அப்படின்ன மாதிரி. நம்ம ஹீரோயின் அந்த வெங்காயத்தலையை வச்சு பார்த்துட்டு இருந்திப்பா. அப்போ நினச்சி பார்க்குறா, நீ உன்னோட டேலண்ட்டை நிறைவேற்று, நீ உன்னோட சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளும் அப்படின்ன மாதிரி நம்மளோட எம்பரர் சொல்லி. இப்போ நம்ம ஹீரோயின், என்னையா சொல்கிற, வந்தோடனே சமைச்ச விட்டா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. இம்பீரியல் ஃபேமிலியில் இப்போ பெஸ்ட் டைம் சமைக்கிறேன்னு நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திப்பா. நான் நினைக்கிறேன் இங்கே நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் நினச்சி பயப்பட தேவையில்லை, இது குறையுது அது குறையுது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம ஹீரோயின் சமைக்க தேவையான ஒன்று எடுத்துகிட்டு இருந்திப்பா. வெங்காயம் கரெக்ட் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருந்திப்பா. சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு மாதிரி எல்லா பலகாரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, லீஜியன் அவருக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே நிறைய புட்டை போட்டு சமைச்சு கொடுப்போம், அவர் எப்பவும் நம்மளோட சாப்பாடை சாப்பிட்றான்னு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் புரிஞ்சுதுன்னு மீள அழகா மெலிசா நைஸாக கட் பண்ணி அதை போட்டு பிரட்டிட்டு இருந்திப்பா. மாவை உருட்டி அதை அந்த கொஞ்சம் நேரம் ரெடியாகட்டும்னு விட்டுப்புட்டு நம்ம ஹீரோயின் மற்ற பக்கம் போய் திருப்பா. அந்த வேலைக்காரனும்
நம்ம ஹீரோயின் என்ன செய்றான்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருப்பாள். அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த காய்கறி, இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில பாட்டி எடுத்து பெரட்டிக்கிட்டு இருந்திப்பா. இதுக்கான கூல் டவுன் டைம் ஆகணும். அதுக்காட்டி இது கொஞ்சம் இருக்கட்டும் அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு, நம்ம ஹீரோயின் அரிஞ்சு வச்ச இறைச்சி எடுத்து அந்த பெரட்டுன மாவுல போட்டு ஒண்ணொண்ணா கிண்டி நம்ம ஹீரோயின் அந்த சுடு எண்ணெயில போட்டுருப்பா ஒண்ணொண்ணா. அதுவும் பொரிஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இது இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு கிட்டத்தட்ட அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. பார்த்தா இறைச்சியெல்லாம் ஒரு மாதிரி பொரக்கி வச்சு அங்கால சூப்படமும் நம்ம ஹீரோயின் ஒண்ணு செஞ்சு வச்சுப்பா. எடுத்து வாயில வச்சு பார்த்துப்புட்டு, "எப்பா இத என்னாலயே நம்ப முடியல. இத நான் தான்டா செஞ்சேன். இது எவ்வளோ பெட்டரா இருக்கி. சாப்பிடவே நல்லா இருக்கே!" அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திப்பா. சரி, சரி அப்டின்ற மாரி சொல்லி ஒரு ஒரு கும்பத்த எடுத்து நம்மட ஹீரோக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பா. அங்கால பார்த்தா ஒல்பலம் ஒரு சொட்டு காணுமா எடுத்து நம்மட எம்ப்ரருக்கு ரெடி பண்ணி குடுத்திப்பா நம்ம ஹீரோ. இது எம்ப்ரருக்கு, இது நம்ம ஹீரோக்கு அப்டின்ற மாரி ரெடி பண்ணிப்புட்டு, "சரி, சரி இப்ப சர்வ் பண்ண ரெடி" அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு, "உங்க நீங்கலாம் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா எனக்கு" அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு, நம்ம ஹீரோயின் எத நினைச்சு கவலைப்படுறேன்டா, உங்களோட கிச்சன நான் கொஞ்சம் நாசமாக்கிட்டேன் போல. அத நான் வந்து கிளீன் பண்ணிக்கிறேன் அப்டின்ற மாரி சொல்லிப்புட்டு திரும்ப பார்க்கலான்ட்டு ஓடிப்பா. அங்க உள்ள ஆட்களா ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினி என்ன ஒரு வினோதமான பொம்பளப்பா இது அப்டின்ற மாரி. அப்போ நம்மட எம்பரர் பார்ப்பார். பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடும் வந்துருச்சு. அவங்களா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நேரமா ரெடி ஆயிட்டு அப்டின்ற மாரி கேட்டுட்டு நம்மட ஹீரோ சொல்றான். ஆமா, ஆமா அவ டக்குனே சமைச்சிருவா எல்லாத்தையும் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்கல. இது டக்குன்னு ரெடி ஆனதுக்கான காரணம் அந்த உங்களோட இம்பீரியல் ஃபேமிலில உள்ள அந்த செஃப்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்க அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பெருந்தன்மையா பேசிட்டு இருந்திப்பா. அவங்களா பார்ப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு வர வேண்டிய பிளேட்டு நம்மட எம்பரருக்கு போயிட்டு, எம்பரருக்கு வர வேண்டிய பிளேட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அச்சச்சோ! பிளேட்டு ஸ்விட்ச் ஆயிட்டே! அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் வியந்து போயிட்டு பார்த்துட்டு இருப்பா. இது என்ன ஃப்ரைடு புட்டா கிடக்கு? அப்டின்ற மாரி தலையும் கேட்டுட்டு இருப்பான் எம்பரர். நம்ம ஹீரோயின் சொல்றா, ஆமாப்பா இது அப்படித்தான் செஞ்சேன், இப்படித்தான் செஞ்சேன்னு நம்ம ஹீரோயின் பெருமைய பீத்தலாம்னு நினைச்சுப்புட்டு, அச்சச்சோ! எம்பரருக்கு முன்னால வார்த்தைய பார்த்து பேசணும்னு டியூக் சொன்னாரே! அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருந்திப்பா. எம்பரரா அப்படியா! இது என்ன ஸ்வீட்டா இருக்கும் போல அப்டின்ற மாரி சொல்லக்கல நம்ம ஹீரோயின் சொல்றா, "இதுல நெறைய புளிப்பும் சேர்த்துருக்கேன், ஸ்வீட்டும் சேர்த்துருக்கேன்னுக்கல." அவன் என்ன புளிப்பு ஸ்வீட்டா அப்டின்ற மாரி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவா எடுத்து வாயில வச்சிருப்பான். ஒரு புட்ட வச்சோனே நம்ம ஹீரோயின் டவுட்டோட பார்த்துட்டு இருப்பா. தலைவன் சாப்பிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கான். "நான் இது உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் இருக்கு." அப்டின்ற மாரி தலைவன் சொல்லிட்டு இருக்கல, எம்பரரா ஆமா இது நல்லா தான் இருக்கு அப்டின்ற மாரி அவரும் பேசிட்டு இருந்திருப்பார். நம்ம ஹீரோயின் நெனைக்கிறா, "என்ன இங்க என்ன பிளேட் மாறிட்டப்பா" அப்டின்ற மாரி. ஆனா இது எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் பிளேட் மாறுனதுல அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கல. அது என்ன அப்டின்ற மாரி கேட்போம். நம்ம ஹீரோயின் செஞ்சு வந்த அந்த சூப்ப பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, அந்த மீல் எடுத்து அந்த சூப்ல தொட்டு தின்னீங்கன்னா அது இன்னும் டேஸ்ட்டா இருக்கீங்கல. நம்முடைய எம்பரர் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்ன மாரி எடுத்து செஞ்சு வாயில வைப்பார். அவரா வியந்து போய் பார்த்துட்டு இப்ப அது ஒரு மாரி சொல்ல முடியாத டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. அது அவரெல்லாம் பார்க்கவே இல்ல. அப்ப பிரின்சஸ் அப்டின்ற மாரி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோயின் சொல்லுங்க அப்டின்னு தயங்கிட்டு சொல்லிட்டு இருந்திருப்பா. அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நீ எப்ப வேண்டாலும் என்ட வீட்டுக்கு வரலாங்க. இந்த எம்ப்ரருக்கு வரலாம் அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோயின் ஓகே அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. நம்ம ஹீரோவா ஒரு மாரி ஆயிருவான். யுவர் மெஜஸ்டி அப்டின்னவும் எஸ் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அதுவா என்ட பிளேட் கொஞ்சம் மாறுன மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு வர வேண்டிய டேக்ல டவுட்டோட முழிக்கிட்டு இருப்பான் 2 பேரும். நம்ம ஹீரோயின் ஷாக்கோட பார்த்துட்டு இருப்பா. இவன் என்ன வாய தொறந்து கேட்டான் எம்ப்ரர்கிட்டயே அப்டின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. எம்ப்ரரா வியந்து போய் பார்த்துப்புட்டு ஹாஹாஹான்னு சிரிச்சுப்புட்டு தலைவன் சொல்லிட்டுமா அப்படியா? சரி, சரி இந்தா நீ உன்ட்ட சாப்பாட நான் கெடுக்க விரும்பல. இந்தா சாப்பிடு, நெறைய சாப்பிடு அப்டின்ற மாரி அவரும் சொல்லிட்டு இருப்பார். நம்மோட ஹீரோவும் தேங்க் யூ அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்மோட எம்ப்ரர் சொல்லிட்டு இருப்பார். அது என்னம்மா நியாயம்? நீ வந்து நம்மோட ஹீரோக்கு வந்து கொஞ்சம் நெறைய வச்சிச்சா, எம்ப்ரருக்கு குறைய வச்சிச்சா? இது எந்த வகையில நியாயமா இருக்கு? எம்ப்ரருக்கு எந்த வேலையா? அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருந்திப்பா. என்ன செய்வேன் நான் அப்ப அப்டின்ற மாரி பார்த்துச்சுக்கல பிரின்சஸ்ன்னு எஸ்ன்னு சொல்லுவா. எனக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு வருவியா? ஏன்டா நான் கொஞ்சமா சாப்பிடுவேன்னு நெனச்சிட்டா போல. நான் கனமா சாப்பிட வேண்டும். நம்ம ஹீரோயினா ஷாக்கா பார்த்துட்டு இருந்திப்பா. சரி, சரி இப்பவே போய் இப்பவே ரெடி பண்ணிட்டு வரேன்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடிருப்பா. ஓடிப்பா நம்மோட டியூக்கா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திப்பா. ஒண்ணும் சொல்லாம கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கராஜிலா காட்டிட்டு இருக்காங்க. அவர் உண்மையிலேயே நான் நினைச்சதோட நிறையவே சாப்பிட்டாரு அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோ ஒண்ணும் பேசாம நம்ம ஹீரோயின் சொல்றத பார்த்துட்டே இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டியா, நான் நினைச்சேன் அவர் உண்மையிலேயே பயங்கரமான அப்படி இருப்பார், இப்படி இருப்பாருன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவர் உண்மையிலேயே நல்ல ஆளு அப்டின்ற மாரி சொல்லிக்கல. நீ என்ன அவர்ல லவ்ல விழுந்துட்டியா? அப்டின்ற மாரி கேட்டுட்டிருப்பா நம்மோட ஹீரோ ஆகி நம்ம ஹீரோயின் சொல்றா, என்ன நோ வே, நோ வே நான் எங்க விழ போறேன் அவர்ல லவ்ல அப்டின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பா. அப்ப ஏன் அவர பத்தி இப்படி பேசிட்டு இருக்க? அப்டின்ற மாரி கேட்டுட்டிருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்றா, உண்மையான ஸ்டோரி லைன பொறுத்தவரையிலே நம்மட ஹீரோ மேல் லீட். அவர் வந்து ஒரு செகண்ட் மேல் லீடுன்னு வச்சுக்கலாம். ஆனா அவர் உண்மையிலேயே ரொம்ப அழகாத்தான் இருப்பாரு. இருந்தாலும்
அப்படின்ற மாதிரி பார்த்துக்கல. ஏன் நீ அவர் உனக்கு பிடிக்காதா, அவர் உன்ட்ட டைப் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். இது நம்ம ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எந்த டைப் வந்து உங்களை மாதிரி இருந்தால் எனக்கு பிடிச்சிங்க கைண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவா. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோக்கா ஷாக்காயிரும். உடனே அங்கே திரும்பிக்கிட்டு சரி சரி நீ செஞ்ச சாப்பாடு உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு, என்ன இருந்தாலும் நீ ஒரு விச் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பா நம்ம ஹீரோயின். யோ ஏப்பா அதை இழுக்கிறா திடீர்னு மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சூடாகிட்டு இருந்திப்பா அவருக்கு மேலே.